Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திமுக எம்எல்ஏக்களுடன் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் நடத்திய ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு தாவேகவுடன் கூட்டணி அமைத்தது. கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரசுக்கு தற்போது திமுக ஆலோசனை கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, வெறும் ஆலோசனை கூட்டத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதா? திமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அது வேறு ஏதேனும் நாட்களில் நடைபெறுமா? முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் என்பது சற்று நேரத்துக்கு முன்னதாகத்தான் நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் தேர்தலுக்கு பின்பு, அதாவது சட்டமன்ற தேர்தலை காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து திமுக கூட்டணி சந்தித்து இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு பிறகு, இந்த முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இதனால் முதலாவதாக காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள், அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிகமான வாக்கு செலுத்திய மக்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூட்டத்தில் மிக முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து என முக்கிய 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களோடு மக்களாக நின்று ஆட்சி நடத்தியவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என பெருமிதமாக எம்எல்ஏக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலையான ஆட்சி அமைவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம் என இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்து முதல் முறையாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய பிறகு திமுக தலைவர் இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று திமுக தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்திருப்பது முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு உள்ளிட்டவைகள் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் எனும் அது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் விரிவாக ஆலோசனை நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விக்னேஷ் முத்து, திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக ஏதேனும் ஆலோசிக்கப்பட்டதா? திமுக சட்டமன்ற குழு தலைவராக சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தேர்வாகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் ஒருவேளை அவர் தனக்கு இது பொறுப்பு வேண்டாம் என தெரிவித்தால் மூத்த தலைவர்கள் யாரேனும் தேர்வு செய்வதற்கு கே.என். நேரு உள்ளிட்டவர்களை அவருடைய பெயர் பேசுபொருளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தேர்வாகுவதற்கு தான் தற்போதைய சூழலில் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒட்டுமொத்தமாக முதல்வருக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்து காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து அந்த தீர்மானம் மட்டும்தான் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அதாவது சட்டமன்ற குழு தேர்தல் உள்ளிட்டவைகள் சம்பந்தமாக ஆலோசனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போதைய சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காத நிலையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். மதவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் என்றும் இடமளிக்க கூடாது என்று மிக முக்கிய விஷயங்கள், தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவைகள் குறித்தும் வரக்கூடிய நாட்களில் திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், கட்சி ரீதியாக எப்படி நம் தோல்வியில் இன்று மீண்டும் துவண்டெழ வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் இன்று கூட்டத்தில் விடுத்திருக்கிறார். பாலா, Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.